சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். வணக்கம், இது சேவகன் மீடியா. தமிழகத்தில் புதியதோர் அரசியல் கட்சி வரும் 2026 தேர்தல் களத்தில் களமிறங்க உள்ளது. அகில இந்திய மோட்டார் தொழிலாளர்களின் ஒருங்கிணைந்த அரசியலமைப்பு தேர்தல் களம் குறித்து இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான கலந்தாய்வு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அவங்க ஒரு 21 அம்சம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அனைத்து வாகன தொழிலாளர்கள் கூட்டமைப்பு தேர்தல் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. நிர்வாகிகள் கலந்து கொண்டு பலர் இருக்கிறார்கள். கூட்டத்தினுடைய தலைமை திரு சாமுவேல் அவர்கள், சிறப்புரை திரு முபாரக் கோவை அவர்கள், முன்னிலை திரு கோபால் அவர்கள், ஏப்புரை திரு அலெக்ஸ் அவர்கள், நன்றியுரை இன்பராஜ் அவர்கள், தேர்தல் அறிக்கை வெளியிடுபவர் பாலையா அவர்கள் மற்றும் இதுல இருக்கக்கூடிய அனைவருமே வேட்பாளர்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 60 வேட்பாளர்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அடுத்த 2வது ஆலோசனை கூட்டத்துல அநேகமா 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிப்பாட்ட நாங்க தீர்மானிச்சிருக்கிறோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கையை உங்கள்கிட்ட தந்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, எங்களுடைய குறைகளை பல முறைகள் நாங்க இந்த அரசிலும் சரி மற்ற அரசிலும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த நிலைமையில நாங்க போராடி பார்த்துட்டோம், முடியல. இனிமேல் ஜனநாயக முறையில தேர்தலை சந்திப்பது, களம் காண்பது என்று தீர்மானித்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்கவும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அதாவது பெயிண்டர், டிங்கர், லாரி டிரைவர், வேன் டிரைவர், அப்புறம் சமையல் பண்றவங்க, பத்திரிகை நிருபர்கள் அதுல உண்டு. அமைப்பு சாரால எல்லாரையும் நாங்க இணைச்சி தேர்தலை கலங்கல திட்டமிட்டு இருக்கோம். அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை இதுவரை எந்த அரசும் கண்டுவிடல. அதை மக்கள் மன்றத்துல எடுத்துரைப்பதற்காக நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ கொடுத்திருக்க தேர்தலில் இருக்க ஒரு சில மட்டும் சொல்றேன். தேர்தலில் நாங்க ஆட்சிக்கு வந்தால் மக்கள் ஆட்சி என்று எங்கள் ஆட்சி. இந்த ஆட்சியில நாங்க மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம். அதுல 3வது மொழி விருப்பப்படமாக எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்தது, ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு நிச்சயமாக செய்வோம். இதுதான் எங்களுடைய பிரதான திட்டங்கள். எந்த கட்சியும் நாங்க சாக மாட்டோம். அதனால்தான் நாங்க ஓட்டுநரெல்லாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கோம். நாங்கள் ஓட்டுநர் அனைவரும் ஓர் குலம் ஓர் இனம், அமைப்பு சாரா தொழிலாளர் எங்களுடைய வர்க்கம். எந்த கட்சியுடைய கூட்டணி வைக்க மாட்டோம். ஆமா, சாலை அமைப்பு சரியில்லை, அது உண்மை. எங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கிடைச்சிட்டுனா நிச்சயமா நாங்க பட்ட பாடுகள், வேதனைகள் எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு எங்களால சிறப்பாக செயல்பட முடியுமோ அதை சிறப்பாக செயல்படுவோம். ஓட்டுநர்களை காவல்துறை மரியாதை இல்லாம பேசுறாங்க ஒரு சில இடங்கள்ல. அது அந்த சூழ்நிலையை பொறுத்து பேசுறாங்க, எல்லா இடத்திலும் இல்லை. ஆனாலும் காவல்துறையினர் ஓட்டுநர் இல்லை, யாருமே மரியாதை குறைவா யாருமே பேசக்கூடாது. அது மனிதாபிமானம் இல்லாத செயல், மனிதநேயமிக்க செயல் அல்ல. அதனால அதெல்லாம் நாங்க வரவேற்கல. அது சூழ்நிலையை பொறுத்து அந்த காரியங்கள் அமைகிறது. இந்த அமைப்புக்கு நாங்க சிறப்பான இது ஆலோசனை கூட்டம், முதல் ஆலோசனை கூட்டம். பல காலங்களுக்கு அப்புறம் இப்பதான் ஒன்னா திரண்டு இருக்கிறோம். நிச்சயமாக நாங்க அழிக்காது போடுறதுல இருந்து எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்வோம் உங்களுடைய ஆலோசனையோட. ஏன்னா நீங்க ஒரு தூண் எங்களுக்கு. நன்றி. 2 கோடிக்கு மேல நாங்க தொழிலாளிகள் இருக்கிறோம். இந்த தொழிலாளிகள் யாருமே மதிக்கிறது இல்லை. ஏன்னா ராத்திரி பகலுமே பாடுபடும். நாங்க உயிரப்படைய வச்சு நாங்க தொழில் செய்யக்கூடியவங்க. எங்க மனைவி மக்களை பாதுகாக்கிறோம், இந்த நாட்டையும் பாதுகாக்க. நாங்க 2வது ராணுவம். ஆனா எங்களுக்குள்ள கடுகளவு கூடி மரியாதை இல்லாத காரணத்தினால எல்லா 79 மன்றம் சுதந்திரம் வாங்கி எத்தனையோ அரசுகள் மாறி வந்துருச்சு. இது மட்டும் எங்களுக்காக எந்த பலனும் கிடைக்கல. அதனால இந்த தடவை என்ன 234 தொகுதியிலுமே ஒட்டுமொத்த மோட்டார் தொழிலாளிகளை, அதுல வாகன உரிமையாளர் இருப்பாங்க, வாகன ஓட்டிகள் இருப்பாங்க, பணிமனையில் செய்யக்கூடிய லோடிங்கா இருப்பாங்க, சிறு விவசாயிகள் இருக்கிறாங்க, வியாபாரிகள் இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி தான் நாங்க எலெக்ஷன் நிக்க வைக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதியில 25,000 ஓட்டுநர்கள் மேல இருக்கிறோம். நாங்க எங்களுடைய 2 ஓட்டு, மனைவியோட ஓட்டு, என்னுடைய ஓட்டு கிடைச்சாலே 50,000 ஓட்டு கிடைக்குது. சாதாரண கட்சிகள் எல்லாமே வெறும் 35,000 ஓட்டு வாங்கிட்டு எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்க. நாங்க பெருவார வாக்கு வித்தியாசம் நாங்க வருவோம் எங்களுக்கு நம்பிக்கையில தான் நாங்க நிக்க வச்சிருக்கிறோம். காரணம் என்னக்கா, நாங்க ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லா குடும்பமும் வாழ்ற மாதிரி வழி செய்வோம்.
எங்களுடைய டாக்ஸி பணம் மட்டும் 20,000 கோடி ரூபாய்க்கு மேல மாசம் போகுது. மாச வருமானம் இருக்கு. அந்த வருமானத்தை திருப்பி கொடுத்தா போதும். எந்த நலனுமே செய்யறதில்ல. பொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, தூய்மை இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக 3 லட்சம் கோடி ரூபாய் மாசத்துக்கு வருமானம் இருக்குது. எது வெறும் பொல்யூஷன்ல மட்டும். அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாலே மக்கள் சிறப்பாக வாழ்வாங்க. யாருக்குமே டென்ஷன் இருக்காது. இன்னைக்கு காவல்துறை பத்தி நீங்க கேட்டீங்க இல்லைங்களா, அபராதம் பண்றாங்கன்னு. அவங்களுக்கு இலக்கு கொடுக்குறாங்க. அந்த இலக்கு இல்லாம நாங்க பண்ணுவோம். யார் தப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு தண்டிக்கிட்டு தப்பு இல்லை. டார்கெட் போட்டு கொடுக்கறது என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா, சொந்த அண்ணன் தம்பிகளுக்கே ஒரு சார்ஜை போட்டு டார்கெட்டை முடிக்கிறாங்க. அந்த டார்கெட் இல்லாம இருந்தா அவங்களும் டென்ஷன் இல்லாம இருப்பாங்க. நாங்களும் டென்ஷன் இல்லாம வண்டி ஓட்டுவோம். நாங்களும் ராத்திரி பகலும் வண்டி ஓட்டுவோம். எங்களுக்கும் டென்ஷன் இருக்குது. இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில் எங்களால் சொல்ல முடியல. அவரு கோபத்தில் இருக்க காரணத்தினால அவருக்கும் சரியான முறையில் எங்களை வழி நடத்த முடியல. இதுதான் காவல்துறைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த இலக்கு மட்டும் அரசு காவல்துறைக்கு இலக்கு கொடுக்கவில்லை என்றால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இவ்வளவு ஃபைன் போடணும், நீங்க அவ்வளவு ஃபைன் போடணும்னு சொல்லி போட்டு கேட்கறாங்க இல்லைங்களா. அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா, முன்னாடி பின்ன யாரையும் பார்க்காம இலக்கை பூர்த்தி செய்வதற்காக அவங்க ஃபைன் போடுறாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. பல இடத்துல பிரச்சனைகள் நடக்க காரணம் என்னக்கா, அவங்களுடைய மனநிலை அந்த நேரத்துல அவங்களுக்கு சூழ்நிலை சரியான காரணம் தான். அதே போல கல்வித்துறைக்காக கல்வியில இருக்கக்கூடிய இதுகளுக்காக நாங்கள் சிறப்பான ஏற்பாடுகள் செய்ய போறோம். ஏழை தொழிலாளிகள் சிறப்பாக வளர்க்கிறதுக்காக அவங்க தேவையான குறைஞ்சபட்சம் ஆட்டோ தொழிலாளிகளுக்கெல்லாம் ஆட்டோ இலவசம் பண்ணாலே போதும். அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது. அதே போல வீடுகள் எத்தனையோ லட்சக்கணக்கான ஓட்டுநர்களுக்காக இருக்கும், ஒர்க் ஷாப்கள் செய்யறவங்களா இருக்கட்டும், சிறு வியாபாரம் செய்யறவங்களா இருக்கட்டும், பணிமனை பெறக்கூடிய யாருக்கும் வீடுகள் இல்லை, அந்த வீடு கட்டி தர்றதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா செய்யக்கூடியது. இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்ப வந்து செய்யறாங்கன்னு தெரியல. இனி அடுத்த கூட்டத்துல நாங்க வேட்பாளர்கள் மொத்தமா காட்டுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணுவோம், அறிமுகப்படுத்துவோம். நல்லது நினைப்போம், நல்லது செய்ய உடனே செய்வோம். எங்களுக்கு நீங்க பத்திரிகையாளர்கள் தான் இந்த செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த வேண்டும். இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாமே இருக்கிறீங்க. நல்லது செய்தா கண்டிப்பா நாட்டுக்காக மக்களுக்காக தெரியப்படுத்துங்க. இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்களுக்கும் காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அரசுகிட்ட இருந்து சம்பளம் வாங்காத அனைத்து ஊழியர்களுக்குமே இந்த இது பொருந்தும். ஓகேங்களா? ஏன்னா அரசு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இது இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இது பொருந்தாது, இந்த நாங்க சொல்ற விதி. ஆனா அரசு சார்ந்து இல்லாம தொழில் பார்க்குற அனைத்து பேருக்குமே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற ஓட்டுநர் சங்கத்தினுடைய அமைப்பு இது. ஓகேங்களா சார்? இப்ப 60 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு டைம் இருக்கு. இந்த ஆண்டு இறுதிக்குள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் நிறுத்துவோம். வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு முக்கியம் இல்லை சார். அதாவது இது வரைக்கும் ஓட்டுநர்களை ஓட்டுநர் இல்லைன்னா உலகம் இல்லைன்றத யாரும் தெரிஞ்சுக்கல இது வரைக்கும். புரியுதுங்களா? அதை நாங்க வெளிக்கொண்டு வர போறோம். அரசுக்கா இருந்தாலும் சரி, மக்களுக்கா இருந்தாலும் சரி, அனைத்து விதமான ஏன் பத்திரிகை நிருபருக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது ஒரு ஓட்டுநர். அது முதல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அதுக்கப்புறம் அரசுக்கு தெரியப்படுத்தணும். இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாம தான் எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நாங்க பொறுத்திருந்தோம். இது எங்களுக்கு காலம். இந்த காலத்தை நாங்க பயன்படுத்தி மக்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, அரசுக்கும் சரி, நாங்க ஒரு பாடமா இருந்து எங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும்னு கோரிக்கையை வைக்கிறோம். நாங்க இந்த அமைப்பை நாங்க அரசியல் நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னொட்டி அமைப்பினுடைய அரசியல் பெயர் அறிவிக்கப்படும். நிச்சயமாக தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். இந்த எழுச்சியை இந்தியா முழுவதும் கொண்டு போக இந்திய தேசிய தொழிலாளர் அமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். ஏற்ற நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம். நாங்கள் நாட்டுக்கு நல்லது செய்வோம். நன்றி.